ஐயா 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 சரி எங்கேருந்து காலையில் குரூப் அடிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே. ஐயா ஓடிடு ஓடிடு
வண்டி வருது ஜீப் வருது. தலைமை காவலர் 2073 திரு பாலகுமார் அவர்கள். உள்ள போயிடாத. காவல்துறையினர் வழங்கும் அணிவகுப்பு மரியாதையினை மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நெஞ்சம் நிறைந்த பொதுமக்கள், காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பு தொடங்க இருப்பதால் தயவு செய்து கவாத்து பாதையில் இருக்க வேண்டாம் என்று பணியுடன் காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சமாதானத்திற்கான பெண் புறாவை பறக்கவிட்டு 79வது சுதந்திர தின வாகை செலுத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தேசிய ஒற்றுமையை பறைசாற்றுகின்ற வகையில் மூவர்ண பலூன்களை பறக்கவிடுகிறார்கள். அவரோடு நமது காவல்துறை கண்காணிப்பாளரோடு வண்ண பலூன்களை பறக்கவிட்டு செலுத்துகிறார்கள். தூத்துக்குடி மாவட்ட நிர்வாக சிறப்பாக
காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பு. பேங்கின் கமாண்டர் திரு எஸ். அருணாச்சலம், ஆயுதப்படை தலைமை கப்பலர் 1734 அவர்களின் இசை மற்றும் மேளதாளங்களுடன் தொடர்கிறது. கனத்ததுகளோடும் கம்பீர நடையோடும் அலங்கார அணிவகுப்பினை தலைமை ஏற்று வருபவர் கம்பெனி கமாண்டர் மரியாதைக்குரிய திரு சி. சுனைமுருகன், காவல் ஆய்வாளர், ஆயுதப்படை அவர்கள். அவர்களைத் தொடர்ந்து முதலாம் படைப்பிரிவை வழிநடத்தி வருவர் திரு எம். ரகுநாயகம், காவல் உதவி ஆய்வாளர், ஆயுதப்படை அவர்கள். இரண்டாம் படைப்பிரிவை வழிநடத்தி வருவர் திருமதி எஸ். மூன்றாம் படைப்பிரிவை வழிநடத்தி வருவர் திரு எம். சக்திவேல், சிறப்பு உதவி ஆய்வாளர், ஆயுதப்படை அவர்கள். அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையை வழிநடத்தி வருபவர் கமாண்டர் எம். சங்கரன், ஸ்டேஷன் ஃபயர் ஆபீசர் அவர்கள். ஊர்காவல் படையை வழிநடத்தி வருபவர் கமாண்டர் திருமதி என். உலகம்மாள், உதவி படைப்பிரிவு கமாண்டர் அவர்கள். என்சிசி ஆர்மி படையை வழிநடத்தி வருபவர் கமாண்டர் செல்வன் எஸ். சரண், சீனியர் கடல் ஆபீசர் அவர்கள். என்சிசி நேவி படையை வழிநடத்தி வருபவர் கமாண்டர் செல்வன் ஏ. சர்வசாமுவே, கேடட் கேப்டன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து விகாசா சைனிக் பள்ளி படையை வழிநடத்துபவர் கமாண்டர் செல்வன் ஆர் அவர்கள். அவர்களை அறிமுகம் செய்து வைக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் உடன் அழைக்கின்றோம்.
வீரத்தாலும் பலரின் விவேகத்தாலும் கிடைத்தது இந்த சுதந்திரம். இதோ சுதந்திர தியாகிகள் பாராட்டப்படும் அழகை காணுங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுதந்திரத்திற்காக போராடி அந்த போராளிகளுடைய வாரிசுகளுக்கு இப்பொழுது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பொன்னாடியை போட்டி நமது மாவட்டத்தின் சார்பாக அந்த நினைவினை கௌரவிக்கின்ற அற்புதமான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நல்ல பலத்த கரகோலி எழுப்பி அந்த தியாகிகளினுடைய வாரிசுகளை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். இது 79வது சுதந்திர தின விழா தூத்துக்குடி மாவட்ட நிறுவனத்தின் சார்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த தியாகிகள் அவருடைய வாரிசுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போட்டி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளில் முதலாவதாக நேஷனல், அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவை பெண்கள் மேல்நிலை இயற்கையை நாம் பாதுகாத்தால் என்றைக்கும் மகிழ்வாய் வாழலாம் என்பதற்காக இயற்கையினுடைய நிறமான பச்சை நிறத்தை அணிந்து இதோ தூத்துக்குடி பிஎம்சி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் 79வது சுதந்திர தின விழாவில் இதோ ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடி மகிழும் அழகை பாருங்கள்.
70வது சுதந்திர தின விழாவில் திருச்சிலுவை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர்கள் இதோ நாட்டு பற்றுமிக்க அருமையானதொரு பாடலுக்கு தங்களது இனிமையான நடனத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். கண்முன்னே விரிவது தேசிய கொடி மட்டுமல்ல, எங்கள் தாயின் மணிக்கொடி. நன்றி. மேல்நிலைப்பள்ளி மாணவியர்கள் வராங்க. 180 பேர் தரக்கூடிய பிரம்மாண்ட நடனம். எனவே 2 பக்கமும் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அரசு அலுவலர்கள் தயவு செய்து பின்புறமாக இணைந்து அற்புதமான ஒரு கலை நிகழ்வினை தர இருக்கிறார்கள். அந்த பக்கம் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அரசு பணியாளர்களும் தயவு செய்து கொஞ்சம் பின்றோம். கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறவருடைய மாணவ மாணவியருக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. இதனைத் தொடர்ந்து அனைவருக்குமான அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது விக்டோரியா மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவியர்களுடைய கலை நிகழ்ச்சி.
எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்த நினைப்பது நம் கடமை. இதை உடைத்தெறிய நினைப்பவர்களை உடைத்தெறிவது நம் உரிமை. எவ்வளவு அழகான தேசப்பற்று நடனம்! இதை வழங்கிக் கொண்டிருக்கும் விக்டோரியா மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை மனதார வாழ்த்துவோம். கண்ட புதுமை பெண்கள் இதோ 79வது சுதந்திர தின விழாவில் புத்து நகரனுடைய தருவை மைதானத்திலே நிறைந்து மிக அழகான கலை நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். விக்டோரியா மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவியர்கள் இதோ இந்த அருமையான நடனத்தை நமக்கு வழங்கிய விக்டோரியா மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், இதற்கு பின்புறமாக கடுமையாக பயிற்சி அளித்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள், அருமையாக பங்களித்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பள்ளி கல்வித்துறை சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காரப்பேட்டை நாடார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுடைய அருமையான ஒரு கலை நிகழ்வு இப்பொழுது தொடங்கும். மாவட்ட பள்ளி கல்வித்துறைக்கும் காரப்பேட்டை நாடார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நிர்வாகத்திற்கும் பாவி மனுஷா, இயற்கை எல்லாம் அழிய போகுது. என்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. கொடுத்த
தமிழ் தாய்கள் பாரம்பரியமான தமிழர்கள் உடையிலே வந்து பச்சை நிறத்தோடு இயற்கையை போற்றுவது இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது 79வது சுதந்திர தின விழாவினுடைய கலை நிகழ்ச்சிகளுக்காக தூத்துக்குடி காலப்பேட்டை நாடார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுடைய கற்றவர் கலை நிகழ்ச்சிகள். அற்புதம் அற்புதம். அரங்கம் நிறைந்த ஒரு கரகோஷத்தோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். காரப்பேட்டை நாடார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவியர்களுக்கு உங்களுடைய வண்ணமும் பச்சை, நீங்கள் நேசிக்க சொன்ன இயற்கையும் பச்சை, அற்புதமான காட்சிகளுக்கு நன்றி. தொடர்ந்து 2 இதே தருவை மைதானத்து இதோ வருகிறார்கள். உள்ளத்தால் மட்டுமல்ல உடலாலும் வளமாக இருந்தால்தான் வளமான தமிழகத்தையும் நலமான பாரதத்தையும் தர முடியும் என்பதற்கு சான்றாக நாசரேத் மர்காசிஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுடைய பிரமிட் இதோ. அழகாக யானை வடிவத்திலே ஒய்யாரமாய் தேசிய கொடி ஏந்தி வருகின்றது. 79வது சுதந்திர தின விழாவில் தூத்துக்குடி நகருக்காக தருகிறார்கள் நாசரேத் மர்காசிஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். மனம் ஒன்றுபட்டால் செயலில் வெற்றி விடலாம் என்று காட்டுகிறார்கள் இந்த பிரமிடு நிகழ்ச்சி மூலம் நம் மாணவ கண்மணிகள்.
இங்கே சுற்றுகிறார்கள். உடலையும் உள்ளத்தையும் வலுவாக வைத்துக் கொண்டால் எதையும் சாதிக்கலாம் என்பதை இங்கே சான்றாக தந்து கொண்டிருக்கிறார்கள் நாசரேத் மர்காசிஸ் பள்ளி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்று நம் கண்முன்னே எளிதாக காட்சிப்படுத்தி அழகு அழகு. கற்றுக்கொண்டதை நினைவில் கொண்டதை பயிற்சிகள் வெற்றி நிச்சயம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் கண்முன்னே மாணவ கண்மணிகள். உடலும் உள்ளமும் உறுதியாய் இருப்பதால் மேலே மேலே ஏறி சென்று கொண்டே இருக்கிறார்கள் எங்களுடைய மாணவர்கள். இதோ இன்னமும் உயரமாய். ஆம், நீ முயற்சி செய்தால் வானம் கூட எட்டும் தொலைவில் தான் இருக்கிறது. முயற்சி செய், பயிற்சி செய், வெற்றி உனதாகும் என்பதை மிக அழகாக நிரூபித்திருக்கிறார்கள் மர்காசிஸ் பள்ளி மாணவர்கள். இவர்களுடைய உடலும் உள்ளமும் உறுதியாய் இருப்பதால் உயர்ந்து கொண்டே போகிறார்கள். இன்னமும் இதோ வானத்தை எட்டி பிடிக்க வருகிறார்கள் எங்களுடைய நாசரேத் மர்காசிஸ் பள்ளி மாணவர்கள். ஆஹா, எத்தனை உயரம்! வானம் உன் வசமாகி இருக்கிறது. பயிற்சியினால் முயற்சியினால் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை இந்த அவைக்கு தந்த நாசரேத் மர்காசிஸ் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷத்தோடு இந்த தருணத்திலே நாம் நன்றி தெரிவித்துக் கொண்டே இருக்கலாம். அருமையான ஒரு கலை நிகழ்ச்சிகளை தந்த நாசரேத் மர்காசிஸ் பள்ளி மாணவர்களுக்கு பலத்த கரகோஷத்தோடு மாவட்ட நிர்வாகம்
கோயில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவியனுடைய கலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்வு முடிந்தவுடன் குழு புகைப்படம் எடுக்கப்படும். தமிழக மாணவர்களுக்கு கிடைத்த தங்கமான திட்டம் நான் முதல்வன் திட்டம், தரணியே அற்புத திட்டம். இத்திட்டம் தமிழக மாணவர்களை வெற்றி வரிசையில் நடத்தி வருகிறது. தமிழகத்தையே தலைநிமிரச் செய்யும் இத்திட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெற்றி நடை போடுகிறது என்பதில் பெருமை கொள்வோம். அதை உணர்த்தும் விதமாக இதோ பரதக்கலையை கையில் எடுத்து வந்திருக்கிறார்கள் நம் மாணவிகள். திட்டங்களை மக்களின் தமிழக அரசும் தமிழக முதல்வர் அவர்களும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு முத்தாய்ப்பான திட்டம் தான் நான் முதல்வர் திட்டம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர் மாணவியரின் தனித்திறமைகளை இலக்கினை முன்னேற்றுவதற்காக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் நான் முதல்வன் திட்டம்.